டமுக்குடமா, டுமுக்குடுமா. இதுதான் வழிப்போக்கன் பாட்காஸ்ட். மனிதர். இந்த மனிதர்கள் என்பவர்கள் நம்ம போவோம். நம்ம வாழ்க்கை பயணத்துல நிறைய மனிதர்களை, நிறைய பேரை நம்ம மீட் பண்ணோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருவரை முதல் முறையா மீட் பண்ணும்போது, நம்ம அவர் நம்மகிட்ட எப்படி நடக்காரோ, அதை வச்சு இவரு இந்த பெர்சன் எக்ஸ் பேரு எப்படித்தான் சொல்லி ஒரு உருவகத்தை உருவாக்கி போகும். கொஞ்ச நாள் போகும், நம்ம பழகுவோம். சில அந்த உருவகத்துல சில மாற்றங்கள் வரும். அப்ப அவரை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சு கொள்வோம். அப்ப நம்ம அந்த அவரை பத்தின ஒரு கேரக்டரைசேஷன் என்று சொல்லுவோம். அவரு இப்படித்தான்ங்கிற விஷயம் வந்துட்டு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறும். மாறி மாறி அது காலப்போக்குல அவங்களோட க்ளோஸ் ஆகி பழகும்போது, அவங்கள பத்தி புதுசா தெரிந்து கொள்ளும் போது அது அப்டேட் ஆகிக்கொண்டே போகும். அந்த ஒரு மோடிஃபிகேஷனுக்கு மாறும். ஒரு கட்டம் வரும், அந்த உருவகம் அதுக்கு மேல மாறாது. சில விஷயங்கள் பிரைமரியா, இவரு இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவார், இவருக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், இவரு இப்படித்தான் ட்ரெஸ் போடுவார், இவரு இப்படித்தான் சில விஷயங்களுக்கு ஆக்ட் பண்ணுவார், சில விஷயங்களுக்கு நடந்து கொள்வார். இந்த பத்தி நம்ம ஒரு பிக்சரைசேஷன், இவரு இப்படித்தான் இவர் ஒரு பிக்சரைசேஷனை நம்ம ஒன்றரு. இவ்வளவு காலமும் மாறிட்டு இருந்த அந்த உருவகம் அங்கே பிக்சரைசேஷன், இந்த பிக்சரைசேஷன் வந்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வட்டம் வந்ததுக்கு பிறகு இதுக்கு மேல அது மாறாது என்று நம்ம டிசைட் பண்ணுது. அந்த இடம் தான் நம்ம என்ன செய்வாங்க சொன்னா, அந்த மனுஷனை உருவகப்படுத்தினாங்க, அந்த உருவகத்துக்குள்ள மனுஷனை கொண்டு இப்படி இருக்கிறவர் தான் எக்ஸ், இப்படித்தான் எக்ஸ், இதுதான் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பிலீவை நம்ம எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு இல்ல எக்ஸ் இருந்தா அப்படிதான் நடந்து கொள்வாருங்கிற மனநிலைக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம அதை சேஞ்ச் பண்ணி கொள்ள மாட்டோம். இது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து அதுக்கு பிறகு யூஸ்வலி நடக்கக்கூடிய விஷயம். இப்படி ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் நம்ம எக்ஸ் பை ஜெட் இருந்தா இப்படித்தான், ஜெட் இருந்தா இப்படித்தான், இப்படி ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் நம்ம இப்படியான ஒரு பிக்சரைசேஷன், ஒரு சிலையை, ஒரு உருவகத்தை நம்ம உருவாக்கி கொள்வோம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம இந்த உருவகத்தை நம்ம கிரியேட் பண்ணின இந்த உருவகம், இதுக்கு கிரியேட் பண்றதுக்கு அவங்களும் ஒரு காரணங்களா இருந்திருக்காங்க. சில இடங்கள் அவங்க சொல்லலாம், நான் உனக்கிட்ட இல்ல விஷயங்களையும் சொல்லுவோம், நான் இப்படித்தான், நான் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், நான் இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் என்ற பெயர் இருக்கலாம், இப்படிங்கிற சில விஷயங்களை, சில இன்ஃபர்மேஷனை அவங்களே சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்றதாலையும் அந்த உருவகங்கள், அந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இந்த கிரியேட் ஆகிற உருவகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம அதை அந்த உருவகத்துக்கு, அந்த மனுஷனுக்காக கிரியேட் இல்லை, அந்த மனுஷன் இவரு இப்படித்தான் இருப்பாரு என்று சொன்னது, இப்படி இருக்கிறவர் தான் இவருங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம அதை போவோம். ஒரு சில சந்தர்ப்பங்கள், ஒரு சில மனிதர்கள் விஷயங்கள்ல நம்மளுக்கு இந்த விஷயம், இந்த உருவகத்துக்கு மாற்றமா சில விஷயங்கள் நடக்கும். சும்மா சொல்ல போனா, நான் இவர் வந்துட்டு இப்படித்தான் நடப்பாரு எக்ஸுங்கிறவர் நம்ம நினைச்சுக்க இருக்கும் போது, அவர் அதுக்கு மாத்தமா ஒரு விஷயத்தை செஞ்சுறாரு. நான் சொல்ற ரகசியங்களை வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டாருன்னு நான் ஒரு நண்பரை நம்புறேன். ஆனா அவரு அதை பத்தி வேற ஒரு நண்பர்கிட்ட பேசியிருப்பார். இப்ப நம்மளுக்கு அந்த உருவகம், அந்த பிக்சரைசேஷன், அந்த கேரக்டரைசேஷன் வேக்கா, இது எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு ரொம்ப ஹேர்ட்டிங்கான ஒரு விஷயம். ஆனா இந்த ஹேர்ட்டிங்க்கு காரணம் எக்ஸா அப்படின்னு பார்த்தா இல்லை என்று நான் சொல்லுவேன். இந்த உருவகத்தை நம்ம தான் கிரியேட் பண்ணி சொன்னோம், இந்த கேரக்டரைசேஷன். ஆனா நம்மளுக்கு உண்மையிலேயே அது பிரேக் ஆகும்போது அந்த எக்ஸுக்கு மேலதான் நம்மளுக்கு கோபம் வருது. ஆனா அல்டிமேட்லி இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது, இப்படியான பிரேக்கிங் நடக்கும்போது
அதுக்கு நம்ம மத்த மனுஷனுக்கு மேல கோபப்படணுமா? இல்ல அவர நம்ம பிளேம் பண்ணணுமாங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். அத நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கட்டத்துக்கு மேல இவர் இப்படித்தான் இருப்பாரு. இவருக்கு பதிலா இப்படி இருக்கிறவர் தான் இவரு. இது வைக்கிற நம்ம எக்ஸ்பெக்ட் நான் ரகசியம் இதை நான் சொன்னா இவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாருன்ட்டு நான் நம்புறேன். இதுக்கு நான் அவரை போல சொல்லலாமா? என்ன போல சொல்லலாமா? என்ன மாத்திக் கொள்ளலாமா? இவரத்தை நம்ம ஒவ்வொருத்தரையும் யோசிக்கணும். இது இந்த நம்புறத சொல்றதுல மட்டும் இல்லை. இல்ல நிறைய சினாரியோஸ் நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அது ஒரு துரோகமா, ஒரு கொலையான விஷயமா பார்த்தோம். பட் என்ன பொறுத்தமட்டில நம்மட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒருவருக்கு மேல ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணோம். அவருக்கு மேல திணிக்கிறோம்ங்கிறது தான் நான் என்ன பொறுத்தமட்டில நான் சொல்ல வர விஷயம். நம்மள அதீத எதிர்பார்ப்புனால அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமா ஒரு மனிதன் நடக்கிறப்போ நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள இயலாது. நிறைய ரிலேஷன்ஷிப், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய விஷயங்கள்ல இந்த மோல்ட், இந்த உருவகம், இந்த கேரக்டரைசேஷன் பிரேக் ஆகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்பு உடஞ்சி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் சொன்னா, மனுஷன் என்ற ரீதியில எனக்கு தெரியலை. இப்ப நானும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்யூஷனை சொல்ற மாதிரி சொல்லலாம். பட் இதை எக்ஸாக்டா ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஒரு மனுஷனுக்கு மேல நம்ம அதீத நம்பிக்கையோ அன்போ வைக்கும்போது அதை நம்ம ஒரு எதிர்பார்ப்பா ஒரு உருவகமா வெளிப்படுத்துறோம். இவர் இப்படித்தான் இருப்பாரு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கிறது தான் இவர் எனக்கு இதை செய்யணும். இந்த எக்ஸுங்கிற பர்சன் சொன்னா என்கிட்ட இப்படி நடந்து கொள்வார். அப்ப அவர் என்கிட்ட அதை நடத்து என்னை சாப்பிட்டு கேட்பாரு. அவர் சாப்பிட்டு கேட்கல சொன்னா என்னால அதை தாண்டி கொண்டே இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம தான் வைக்கிறோம். அப்ப அதீத அன்பினால நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகும்போது நம்ம ஏமாற்றம் அடைந்து ஹர்ட் ஆகும். ஸோ என்ன பொறுத்தவரையில அதீத அன்பு நம்ம வைக்காமலே விடலாம். இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனால பிரேக் ஆகுது. ஸோ அதீத அன்பின் வெளிப்பாடு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா நம்ம ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப அதீத அன்பு கொடுக்காம விட்டோம்னு சொன்னாலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து தயந்து கொள்ளலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், ஒரு ஃபேக்ட் நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன். இதில் ஒரு சொல்யூஷன் என்று சொல்ல எதுவும் இல்லை. பட் ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் ரிலேட்டபிள் ஃபீலிங் இருக்குன்னு பேசுகிறேன். இனி வரும் எபிசோடுகளை நான் ஒரு பேசும் எபிசோடுலாம் செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கேன். அதே போல் as usual கதைகளும் வரும். டம்குடவா டிமுக்குடுவா இதுதான் வழிபோக்கு பாட்காஸ்ட்.